சின்ன கவுண்டர் விஜயகாந்த் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை தொடங்கினார். இன்றைக்கு அந்த கட்சியை கூறு கூறாக சின்னாபின்னமாகி போனதற்கு பிறகு அந்த கட்சியை விற்பதற்கு கடை விரிக்கிறார் பிரேமலதா. யாரும் வாங்க தயாராக இல்லை. அந்த கடமையை செய்வதற்குத்தான் ஒரு டார்ச் லைட்டோடு வந்தார் கமலஹாசன். உலகநாயகன் கமலஹாசன் டிவி பெட்டி, தொலைக்காட்சி பெட்டி உடைத்து திமுக எதிராக மூறி முழங்கினார். இப்பொழுது டார்ச்சை தொலைத்துவிட்டு அறிவாலயத்தின் தாழ்வாரத்தில் படுத்து கிடக்கிறார் கமலஹாசன். அந்த மாற்று அரசியலுக்கு முகம் தருதான் ஒரு சில்லறை பெயல் சீமான் தமிழ் தேசியம் என்று பேசி ஒரு அருவருப்பான அரசியலை இந்த நாட்டில் முன்னெடுத்து மக்களை நிராகரித்ததற்கு பிறகு எனக்கு மாடும் ஆடும் துணை என்று இன்றைக்கு மாட்டுக்கு பின்னாலே பயணம் செய்கிறான். இன்றைக்கு அந்த முட்டாளுடைய கதை, எங்கள் தலைவருடைய பயணம் போகிற ஊரிலெல்லாம் அந்த கட்சி சமாதியாகி கொண்டிருக்கிறது. ஆகவே திமுகவுக்கும் அதிமுகவும் மாற்றாக ஒரு இயக்கம் தேவை என்று வந்த பொழுது அதை இட்டு நிரப்புவதற்கு வந்தவர்கள் எல்லாம் காணாமல் போய்விட்டார்கள், கரைந்து போய்விட்டார்கள், கல்லறை குயிலாகிவிட்டது இந்த கட்சிகள் எல்லாம். ஆனால் அதற்கு பிறகு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்று அரசியல் என்று மட்டுமல்ல, ஆட்சி மாற்றமும் சாத்தியம் என்று நம்பிக்கையோடு தலைவன் வந்திருக்கிறார் என்றால் அந்த தலைவனுடைய பெயர்தான் இன்றைக்கு விஜய். அவர் பின்னாலே இத்தனை லட்சம் இளைஞர்கள் இருக்கிறார்கள். சாதாரணமான இளைஞர்கள் அல்ல. வானத்தில் இருக்கின்ற நிலவை கைது செய்து கொண்டு வா என்று சொன்னாலும் கொண்டு வரக்கூடிய இளைஞர்கள், காற்றை கைது செய்கிறவர்கள், வெல்ல முடியாத பகையை வென்று காட்டுவதற்கு தன்னுயிரை தருவதற்கும் தயாராக இருக்கிற தம்பிமார்களின் கொள்ளிடம் தமிழக வெற்றி கழகம். இந்த இயக்கத்தை கருவிலே சிதைத்து விடலாம் என்று அண்ணன் ஸ்டாலின் கணக்கிட்டார். இன்றைக்கும் அவர் எடப்பாடி பழனிசாமி இடத்தில் முட்டுகிறாரே தவிர தாவேக்காவின் பெயரை சொல்லுவதற்கே ஸ்டாலின் தயங்குகிறார். அவருக்கு நாக்கு சுளுக்குகிறது. உனக்கு எங்கள் இயக்கத்தின் பெயரையே சொல்ல முடியவில்லை, எங்கள் தலைவரின் பெயரை உனக்கு உச்சரிக்க முடியவில்லை. நீ இன்னும் காலாவதியாகி போன எருமை மாடு எடப்பாடி தான் எதிரி என்று சொல்லிக் கொண்டு எத்தனை நாளைக்கு இந்த ஈனத்தனமான அரசியலை செய்வீர்கள்? எங்களுக்கு, எங்கள் தலைவருக்கு வருகிற கூட்டத்தில் 1000 பங்கு எடப்பாடி பழனிசாமிக்கு உண்டா? நீ அவரை ஏன் முன்னிலைப்படுத்துகிறாய்?